வணக்கங்க. என் பேர் மூர்த்தி. ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். இங்கே ஆயிரம் சிவன் ஆலயத்தில் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் இலவசமா கயிறு கட்டுறேன். சகல தோஷ நிவாரணம் பண்ணுறேன். அதனால் ஒருத்தங்க வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருந்தாங்க. அது அப்பாவும் பொண்ணும். அவங்களுக்கு வந்து ஓடுனா தலை நரம்பெல்லாம் வெடிக்குது, ஒரு நாள் ஓட முடியல, மயக்கம் போட்டு விடுறேன்னு சொல்லி வந்தாங்க. அவங்க வந்து அவங்க இடத்துலயே 3 முறை செக் பண்ணிட்டாங்களாம், ஸ்பெஷல் டாக்டர் அப்போலோல. அப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்பெஷலாக போய் பார்த்தும் சரியாகல அப்படின்னு சொல்லி இங்கே சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு செக் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்போவும் வந்து அவங்களால சரி வரலன்னு சொல்லிட்டு இன்னொட்டும் வந்து அழுதுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேங்க, உட்காருங்க சொல்லி உட்கார வச்சு 1 மணி நேரம் மந்திரங்கள் படித்தேன். படிச்சுட்டு அனுப்பினேன். அனுப்பின பிறகு டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட்டில் எல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது, வெளியே போகலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அப்புறமா அந்த பொண்ணு வந்து மறுபடியும் எனக்கு அந்த மாரி தான் இருக்குது, எந்த முயற்சியும் எடுக்கல. அவங்க கேட்டால் நீங்கள் போகலாம், நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி மறுபடியும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு மந்திரங்களை படித்து நான் அனுப்பினேன். அப்போ நான் சொன்னாங்க, இது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்னு கேட்டேன். எனக்கால ஒரு 1/2 மணி நேரம் என்னால் ஓட முடியாதுங்க. நான் வந்து மேட்ச் பிளேயராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் 1/2 மணி நேரம் கூட ஓட முடியல, மயக்கம் வரும், தலையெல்லாம் சுற்றும், வாந்தி வரும், விரட்டி எடுத்து அப்போ 1/2 மணி நேரத்தையே கீழே விழுந்துருவேன். அதனால தான் நான் 4-5 வருஷமாக என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாப்பட்டவங்க அவங்களுக்கு நான் உட்கார வச்சு மந்திரம் படித்த பிறகு திரும்ப டாக்டரால் செய்ய முடியாததை அவங்க தான் திரும்ப வந்து சொன்னாங்க. 4 மணி நேரம் நிற்காம கிரவுண்டில் ஓடினாங்க. சுத்தமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது ரொம்பன்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்டு சாமி உண்டியில் ரூ. 500 உண்டியில் போட்டுட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு வேண்டாங்கன்னு சொன்னேன். அல்லாங்க எனக்கு சாமி உண்டியில் போடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், அங்கே பக்கத்தில் ஒரு உண்டியை காமிச்சேன், அவங்கள போட்டாங்க. போட்டுட்டு அவங்க போனும்போது மறுபடியும் வந்தாங்க, மறுநாள் போடுறாங்கன்னாங்க. மறுநாள் வந்து அவங்களுக்கு மறுபடியும் உட்கார வச்சு பூஜை பண்ணேன். அடுத்த டைமில் இந்த கார்டு ஒன்று கொடுத்தாச்சேன், நம்பரு கார்டு, இதை வச்சுங்க, எதனா ஒன்றுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் இங்கேருந்து மந்திரம் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஈசனுக்கு நல்லா பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி உட்கார வச்சு மந்திரம் படித்து அனுப்புகிற பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வந்து 2 மாதம் ஆகிடுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈசனுக்கும் நான் நன்றி சொல்லிட்டேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தேடி வரலாம். இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சது நான் மக்களுக்கு உதவி செய்யணும்னு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வரலாம். நான் என்னால் முடிஞ்சது செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க. இவங்க 2 மாதம் கழித்து தான் இந்த வீடியோவை போட போகிறேன். அதனால் இவ்வளோ நாள் போடாத காரணம் அதனால தான். அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன், ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். 2 மாதம் ஆச்சு. நான் போய் ஓடி எல்லாம் இது பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணிட்டேன், டெய்லி ஓடுறேன், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் இதை நான் வெளியே விடுறேன். நன்றி, வணக்கம்.